25th August டியூஸ்டே. நித்திய ஜீவனை பெறுதல். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். 1 யோவான் 5:11. நித்திய ஜீவன் அப்படின்றது தேவகுமாரன் அல்ல, அதாவது கடவுள்கிட்ட தான் இருக்கு. அதாவது கடவுள் நமக்கு கொடுத்தாதான் அது நித்திய ஜீவன். அதாவது நாம தேவனை நம்ம தேடணும். நம்ம ஏசப்பா, நீங்க அவரோட குமாரனை நம்ம தேடும் பொழுது அவரோட குமாரன் நம்ம கிட்ட இருப்பார். நம்ம தேசப்பாவை தேடணும், உண்மையா தேடணும், உண்மையா நம்ம நேசிக்கணும், உண்மையா அவரை வாஞ்சிக்கணும். அப்படின்னு போது தேசப்பா நம்ம கூட இருப்பாரு. அவர் நம்ம கிட்ட குமாரனா ஜீவிப்பாரு. அப்படியே அவர் குமாரனா அவர் ஜீவிக்கும் பொழுது நம்ம நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதனால நாம ஒவ்வொருவரும் ஏசப்பாவை நம்ம உண்மையா நம்ம தேடணும். நீதியா நம்ம தேடும் பொழுது தேவன் நம்ம கிட்ட குமாரனை நம்மளை வீட்டிலிருந்து நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு உதவுவாரு. ஜெபம். நித்திய ஜீவனின் தேவனே, இன்று உமது குமாரனை உடையவனாக வாழ உதவும். நித்திய ஜீவனை அனுபவிக்க கிருபை தாரும். ஆமென். Have a truthful Tuesday.